என்னுடைய கையில இருக்கக்கூடிய தகவல் இது. டிசம்பர் 5ஆம் தேதி 1992 கல்யாண சிங்கனுடைய வீட்டில் அத்வானி ஒரு கூட்டத்தை வைத்து ஆலோசனை செய்து கொண்டிருந்தால் பாபர் மசூதியை எப்படி இடிப்பது என்று. ஏண்டா அப்பவே கைது பண்ணல? ஒரு சதி ஆலோசனை சட்டத்தை மீறி நடப்பதற்கு நடந்து கொண்டிருக்கிற போது ஏன் நீங்கள் கைது செய்யவில்லை? அரசாங்கம் உடந்தை, மத்திய அரசு உடந்தை, மாநில அரசு உடந்தை. பாபர் மசூதி இடிக்கிறதுக்காக கூடுறான். உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுகிறது. பாபர் மசூதி வளாகத்திற்கு முன்னால் யார் கூடினாலும் இந்த பாபர் மசூதியுடைய செவுத்து சுண்ணாம்புக்கு கூட ஒரு டேமேஜ் ஏற்படக்கூடாது என்கிற உத்தரவாதத்தை மாநில முதலமைச்சர் கையெழுத்து போட்டு கொடுக்கிறார். பாபர் மசூதி செவுத்து சுண்ணாம்புக்கு கூட ஒரு டேமேஜ் வராது அப்படின்னு சொல்லி கல்யாண சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கிய பையன் கையெழுத்து போட்டு கொடுக்கிறார். நாட்டினுடைய முதலமைச்சர் காப்பாற்றப்பட்டதா? செவுத்து சுண்ணாம்புக்கு டேமேஜ் ஆகலையா? செவரே இல்லையே. எல்லாரும் கூடி நிக்கிறாங்க. இந்த மாதிரி போலீஸ்காரங்க, ராணுவம், பத்திரிகை எல்லாரும் துப்பாக்கியோட நிக்கிறாங்க. யாராவது பாபர் மசூதிக்குள்ள போனீங்க சுட்டுடுவோம். அதுக்கு தானே துப்பாக்கி, குண்டு விளையாடுறதுக்கு துப்பாக்கி. ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கிற மத பயங்கரவாதிகள் இந்திய தேசத்தை பிளந்து ஒரு தனி இந்தியாவை உருவாக்குவதற்கு திட்டம் போட்ட RSS பயங்கரவாத பார்ப்பன வெறிபிடித்த பாசிச கயவர்கள் நூற்றாண்டு காலம் பழமை வாய்ந்த இந்தியாவுடைய நினைவு சின்னம் என்று போற்றப்படுகின்ற பாபர் மசூதியை நோக்கி உள்ள போறாங்க. ஒரு 4 போலீஸ் அதிகாரிகள் தடுக்கிறாங்க. அந்த போலீஸ் அதிகாரியை தள்ளி விட்டுட்டு அவர் நீட்டிய துப்பாக்கியை பிடுங்கி அந்த போலீஸ்காரர்களை அடிப்பதை தூர்தர்ஷன்ல நம்ம பார்த்தோம். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில நம்ம நேரடியா பார்த்தோம். போலீஸ்காரன் அடிச்சானல்ல, அவன் மேலேயாவது ஒரு கேஸ் போட்டீங்களா? இன்ன வரைக்கும் போடல. அத்துமீறி உள்ளே போனார்கள். சகோதரர்களே, பாபர் மசூதியினுடைய முனாரால ஏறிட்டாங்க. அப்பவாவது சுட்டீங்களாடா? இல்லை, சுடவில்லை. ஏன்? ஆம்பளை போலீஸ் அங்க இல்லையா? சுடலைங்க, யாருமே சூட் பண்ணல. ஒரு துப்பாக்கி சூடு உத்தரவு போட்டிருந்தா குரங்கு ஓடுற மாதிரி அத்தனை குரங்குகளும் ஓடி இருக்கும். பாபர் மசூதி காப்பாற்றப்பட்டிருக்கும். ஏன் துப்பாக்கி சூடு நடத்தவில்லை? இன்ன வரைக்கும் அதுக்கு யாரும் பதில் சொல்றதுக்கு தயாராக இல்லை. துப்பாக்கி சூடு நடத்தாததற்கு காவல்துறை காரணம், மத்திய அரசு காரணம், மாநில அரசு காரணம், இந்த நாட்டின் பாதுகாப்பு துறையே காரணம். நடத்தவில்லை. நடத்தி இருந்தால் இந்த அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கும். இடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தான். பாபர் மசூதி இடிக்கிறான். 4 மணி நேரம், 5 மணி நேரம் அதை தரமட்டமாக்குறான். இரும்பு சம்மட்டிகளால் இடிக்கிறான். கோடாலிகளை கொண்டு போய் இடிக்கிறான். பெரிய பெரிய சுத்தியில கொண்டு போய் அடிச்சு உடைக்கிறான். எப்படி போச்சு அந்த இடத்துக்கு இந்த சுத்தியில? ஆயிரக்கணக்கான சுத்தியல்கள் எப்படி போனது? ஆயிரக்கணக்கான கோடாலிகள் பாபர் மசூதிக்கு எப்படி போச்சு? இந்த உளவுத்துறைக்கு தெரியாம, இந்த காவல்துறைக்கு தெரியாம, இந்த ராணுவத்துக்கு தெரியாம, ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு தெரியாம கொண்டு போயிட்டானா? இந்த துப்பாக்கிகளை. இன்னைக்கு டிசம்பர் 6ஆம் தேதி எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் செக்கிங் போட்டிருப்பாங்க. எல்லா பஸ் நிலையத்திலையும் யாராவது பர்தா போட்டுட்டு போனா, யாராவது தாடி வச்சு தொப்பி போட்டு போனா, அவன் வாங்கிட்டு போற வெங்காயத்தை கூட உரிச்சு பார்க்கிற போலீஸ்காரர்கள் ஏன் பாபர் மசூதி இடிக்க போகின்ற அந்த அயோக்கியர்களை எந்த விதமான விசாரணையும் செய்யவில்லை, எந்த விதமான பரிசோதனையும் செய்யவில்லை. ஏற்கனவே திட்டமிட்டு அரசாங்க ஒப்புதலோடு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். பாபர் மசூதி இடிச்சாச்சுங்க. நாட்டினுடைய பிரதம மந்திரி யார்? நரசிம்ம ராவ் போய் கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள், பாபர் மசூதி இடிக்கப்பட்டு விட்டதே என்று சொன்ன போது நரசிம்ம ராவ் சொன்னா, எனக்கு தெரியவே தெரியாதுன்றான் நரசிம்ம ராவ். 100 நாள்ல உங்களை பள்ளிவாசல்ல நாங்க கட்டி தந்துருவோம் சொன்னாங்க. வருஷம் 18 ஆச்சு. இன்னும் காங்கிரசுக்கு வெக்கம், மாடம், சூடு, சொரணை எங்கேயாவது கொஞ்சம் நெஞ்சம் பாக்கி இருக்கா? 100 நாள்ல கிட்டி தருவோம் காங்கிரஸ் வாக்களித்தது. நாங்க நரசிம்ம ராவையா நம்பணும்? காங்கிரஸ் நம்பணும். அந்த காங்கிரஸ் RSS விட கேடுகட்ட பச்சோந்தித்தனத்தை இன்றைக்கு இந்த நாட்டில் காட்டி விட்டுருச்சு. பாபர் மசூதியில கொண்டு போய் 49 சிலை வைக்கும் போது யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி.
நேரு இந்தியாவுடைய பிரதமர், வல்லபாய் பட்டேல் உள்துறை அமைச்சர். 1986 பாபர் மசூதி பூட்டு போட்டபடியே இருக்கட்டும், ஆனால் அங்கே உள்ள சிலைகளை பூஜை புனஸ்தானங்கள் செய்து கொள்ளுங்கள் சொல்லி கள்ளத்தனமா திறந்து விடும்போது யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி. 1992 பாபர் மசூதி இடிக்கும் போது மத்தியில் யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி. பாபர் மசூதி இருந்த நம்முடைய இடத்துல ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டும் போது யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி. இப்போ அக்டோபர் 30 பாபர் மசூதி சம்பந்தமான தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு வரும்போது யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் பின்னணியிலே RSS செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. காங்கிரசுக்குள்ளே ஒரு மறைமுக RSS இருக்கிறது சகோதரர்களே. அதை இந்த ஓநாய்கள் கண்டுபிடிக்க முடியாது. இந்தியாவுடைய உளவுத்துறைகள் RSS கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நான் பேசிக் கொண்டிருப்பதை ஒரு ஐபி நோட் எடுத்துட்டு இருப்பார். அந்த ஐபி கொண்டு போய் அந்த செய்தியை மத்திய உளவுத்துறை அதிகாரிகிட்ட கொடுப்பாரு. அந்த உளவுத்துறை அதிகாரி ஒரு RSS பயங்கரவாதி. அப்ப எப்படி நமக்கு நீதி கிடைக்கும்? சிந்தித்து பாருங்க. சரி, 92 பாபர் மசூதி இடிச்சாச்சு. நம்ம நீதிமன்றத்தை நம்பி இருக்கோம். அலகாபாத் நீதிமன்றம் அழகிய தீர்ப்பை சொல்லும். சட்டப்படி என்ன தீர்ப்பு வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். முஸ்லிம்கள் சொன்னோம். பாபர் மசூதி இடிச்சதுக்கு அப்புறம் நாங்க எந்த கோயிலையாவது இந்த நாட்டில் இடிச்சிருப்போமா? எந்த இந்துக்கள் மேலையாவது ஒரு கை வச்சிருப்போமா? எங்கேயாவது நாங்கள் குண்டு வெடிப்பு செய்திருப்போமா? ஒரு தற்கொலை படை இந்த இஸ்லாத்துல ஒருத்தர் இருக்கான தற்கொலை படையா இந்தியாவில் இருந்தா சொல்லுங்க. நீங்க எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் 120 கோடி மக்களோடு மக்களாக கலந்து வாழுகின்ற அந்த பண்பு, அந்த நேசம் முஸ்லிம்களுக்கு உண்டு. அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாள் வரையில். இந்துக்களையும் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒரு பாபர் மசூதி விஷயத்தில் எவனாலும் பிறக்க முடியாது என்பதை இந்த தேசத்தில் நிரூபித்து காட்டிக் கொண்டிருப்பவர்கள் முஸ்லிம்கள். போர் அறிவித்தோமா? எங்க பள்ளிவாசலை இடிச்சுட்டாங்க, இனிமேல் உங்கள் சட்டத்தோடு எங்களுக்கு குப்பை சட்டம், இந்த சட்டத்தோடு எங்களுக்கு உடன்பாடு இல்லை, போர் ஜிஹாது அப்படின்னு சொல்லி நாங்க ஆரம்பிச்சோமா? இல்லை, இல்லவே இல்லை. நீதிமன்றத்தை நம்பி நின்றோம். இடித்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள். பாபர் மசூதி திரும்ப நம்ம இடத்துல ஒப்படைக்கப்படும். அயோக்கிய பையனெல்லாம் நீதிபதியா வைக்க மாட்டாங்க, நல்லா இருப்பான்னு நினைச்சோம். அக்டோபர் 30, 2010 இந்த முடிஞ்ச அக்டோபர்ல ஒரு நீதிபதி ஒன்னு சேர்ந்து ஒரு 3 பேர் உட்கார்றான். சுதீர் குமார் அகர்வால், சர்மா, சிபகத்துல்லா கான், 3 நீதிபதி ஒரு பெஞ்ச், அலகாபாத் நீதிமன்ற பெஞ்சில் உட்கார்றான். உட்கார்ந்து 1000 பரிசோதனை சட்ட புத்தகங்களை எல்லாம் படிக்கிறான். படிச்சு விசாரிச்சு அக்டோபர்ல 30 தீர்ப்பு சொல்றான். என்ன தீர்ப்புன்னு பார்த்தா, இந்த நாட்டில் RSS ஒரு பயங்கரவாத அமைப்பு இருக்கு, ஒரு பாசிச அமைப்பு. காந்தியை கொன்ற RSS பயங்கரவாதி அமைப்பினுடைய தலைவர் என்ன தீர்ப்பை சொல்லுவாரோ அந்த தீர்ப்பை அலகாபாத்தினுடைய பெஞ்சு சொல்லுச்சு. எப்படி இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? அது சட்டத்தின்படி உள்ள தீர்ப்பா? எனக்கு முன்னாலே பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் ஞானவாசகம் சொன்னார், அந்த இடம் யாருக்கு சொந்தம் என்று பார் என்று சொல்லி 3 கருப்பு கோட்டு போட்ட ஆட்கள்கிட்ட இந்த கேஸ ஒப்படைச்சா ராமர் அங்க பிறந்தானா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கான். இதுதான் தீர்ப்பா? ராமர் இங்கே பிறந்தாரா இல்லையான்னு ஆய்வு பண்றதுக்கு அவனை அனுப்பணும். அது ஒன்னோட வேலையா? ஒரு கருப்பு சட்டை போட்ட ஒரு நீதிபதி இந்த கீழ்த்தரமான வேலையை செய்யலாமா? ராமர் எங்க பிறந்தாரு, யாருக்கு பிறந்தாருன்னு உன்னை பார்க்கிறதுக்காக நாங்க வச்சிருக்கோம். இந்த கட்டடம் யாரோடது, இந்த இடம் யாரோடது, இந்த மசூதி யாரோடது என்று தீர்ப்பு சொல். சட்டத்தை புரட்டு, ஆதாரத்தை எடுத்துட்டு வா, யார் பேர்ல டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, எத்தனை வருஷமா தொழுகை நடத்துறாங்க, 485 ஆண்டு காலம் தொழுகை நடத்துவதற்கான ஆதாரம் இருக்கிறது. அப்படியானால் அந்த மசூதி யாரோடது? 1949 இந்த மசூதி இழுத்து பூட்டப்படுது.
வருகிறது. அதற்கு பின்னால் டெல்லியில இந்திரா காங்கிரசுக்கும் சிண்டிகேட் காங்கிரசுக்கும் ஒரு பிரச்சனை. காங்கிரஸ் ரெண்டா உடைஞ்சது. இந்திரா காங்கிரஸ், சிண்டிகேட் காங்கிரஸ். ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க? டெல்லியில பார்லிமெண்ட் ரோட்ல ஒரு தலைமை அலுவலகம் இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு. அந்த அலுவலகத்தை சிண்டிகேட் காங்கிரஸ் போய் கைப்பற்றிருச்சு. உடனே இந்திரா காங்கிரஸ் நீதிமன்றத்துக்கு போகுது. எங்க ஆபீஸ அவங்க வந்து கேப்சூல் பண்ணிட்டாங்க, மீட்டு தாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? யாருடைய கையிலே அந்த அலுவலகம் இருந்ததோ அந்த காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் கிட்ட வந்து அந்த அலுவலகத்தை சிண்டிகேட் காங்கிரஸ் வாங்கி இந்திரா காங்கிரஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு இப்பொழுது இந்த சொத்து யாருக்குன்னு வழக்கு தொடர்ந்தது. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்த நீதியை பாபர் மசூதி விஷயத்தில் நீங்க நடத்தி இருக்க வேண்டும். முஸ்லிம்களிடத்திலே இருந்து பறிக்கப்பட்ட பாபர் மசூதியை முஸ்லிம்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு இது யாருக்கு சொந்தமானது என்று வழக்கு நடந்திருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்தார்கள்? அப்படி நடக்கவில்லை. இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அரசாங்கம் கையிலே எடுத்து அந்த அரசாங்கத்திலே உள்ள ஓநாய்கள் ஒன்று கூடி ஊரா ஊட்டு நெய்ய எம் பொண்டாட்டி கையேன்னு சொல்லுவான். என்ன சொல்லுவாங்க? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஊராங்கோழி அறுத்து உமா பேருக்கு பாத்தியா ஓடாத அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணிட்டான்? ஒரு மதத்திற்கு சொந்தமான, ஒரு சமூகத்துக்கு சொந்தமான ஒரு இடத்தை 3 பேத்துக்கு பங்கு போட்டு கொடுக்கிறான். எங்க சொத்தை இன்னொருத்தருக்கு பங்கு போறதுக்கு நீ யார்? நாங்க அதைத்தான் கேட்கிறோம். முழுமையாக இது அவர்களுக்கு சேர்ந்தது என்று சொன்னால் அதுல ஒரு பிட்டு கூட எங்களுக்கு வேண்டாம். அப்படி ஊரா இடத்துல கட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. கொடுத்துருவோம் நாங்களே பாபர் மசூதியை. இது இந்துக்களுக்கு தான் சொந்தம் என்று சொன்னால் ஒரு காணி நிலம் கூட அதுல எங்களுக்கு வேண்டாம். அதுல பள்ளிவாசல் கட்டுவது ஹராம், ஆனால் இடம் எங்களுது. எப்படி தீர்ப்பு வழங்குறான்? இங்கே ஒரு கோயில் இருந்ததாக நம்பப்படுகிறது, இருந்த மாதிரி அடையாளம் தெரியுது அப்படின்னு சொல்லி அவனுடைய மத நம்பிக்கை அடிப்படையிலே அவன் யாரு? பக்கா சைவம், கல்யாணம் பண்ணல, ஊருக்கே சமைச்சு போடுறவனா நீதிபதி. அவனை கொண்டு வந்து நீதி சொல்ல விட்டுருக்காங்க. சர்மா அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டா. இப்போ அவனுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா RSS பாராட்டு விழா நடத்துகிறது. யாருக்கு? பாபர் மசூதி ராமர் கோயில் தான் என்று தீர்ப்பு வழங்கின அவனுக்கு பாராட்டு விழா நடத்துகிறது RSS பயங்கரவாதம். அப்படி என்றால் நீதி இங்கே விலை பேசப்பட்டிருக்கிறது. நீதி எங்களுக்கு கிடைக்கல. சட்டத்தின்படி நீதி சொல்லுங்கள், சட்டத்தின்படி தீர்ப்பு சொல்லுங்கள், அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். சட்டத்தின்படி தீர்ப்பு சொல்லாமல் நம்பிக்கையின் அடிப்படையிலே தீர்ப்பு சொன்னால் அதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற முறைப்படிதான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே நாம் மேல்முறையோடு செய்திருக்கிறோம். இது இந்த வழக்கினுடைய சாராம்சம். ஆனால் இதுவெல்லாம் இப்படி இருந்தாலும், கட்டடம் மாற்றி தீர்ப்பு சொல்லப்பட்டிருந்தாலும், கட்ட மசூதியை கட்டடம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும், நாங்கள் கேட்கிற கேள்வி, ராணுவத்தை மீறி, காவல்துறையை மீறி, சட்டத்தை மீறி இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் ஒட்ட பொம்பளைகன்னு சொல்லி RSS பயங்கரவாதியை போய் பள்ளிவாசலை இடிச்சாங்கல்ல, இடிச்சது கிரிமினல் குற்றமா இல்லையா? 145A, 145, 505 இப்படி பல வழக்குகள் போடப்பட்ட அத்வானி ஏன் இன்னும் சிறை செல்லாமல் இருக்கிறார்? அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, அசோக் சிங்கால், பிரவீன் தொகாடியா, பால் தாக்கரே, சாத்வி ரிதம்பரா, உமா பாரதி, சுஷ்மா சுவராஜ் பத்தினி, ஏன் இவங்களை எல்லாம் கொண்டு போய் இன்னும் நீங்க ஜெயில போடல? அதுக்கு தான் ஒரு கமிஷன் போட்டாங்க, லிபரான் கமிஷன். நீதிபதி லிபரான் 18 வருஷம் ஆய்வு பண்ணி 8 கோடி ரூபாய் இந்திய மக்களுடைய வரிப்பணத்தை செலவு பண்ணி கண்டுபிடிச்ச உண்மை, 68 பேர் திட்டம் போட்டார்கள், 68 பேர் இந்த பாபர் மசூதி இடிப்பதற்கு காரணமானவர்கள் என்று சொல்லி அறிக்கையை தாக்கல் செய்தாரே. அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஏன் அந்த 68 பேரும் இன்னும் தண்டிக்கப்படாமல் இருக்கிறார்கள்? தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட வேண்டிய அத்வானி இன்னும் உயிரோடு இந்தியாவிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? முஸ்லிம்களை தீவிரவாதி, பயங்கரவாதி, முஸ்லிம்கள் குண்டு வைக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, ஏன் இன்னும் அத்வானி உயிரோடு இருக்கான்? முஸ்லிம்கள்ல யாராவது
தீவிரவாதியா இல்ல, முஸ்லிம்கள் யாரும் குண்டு வைக்கிறவன் இல்ல. அதனால் தான் இந்த 68 பேரும் இந்தியாவில் உயிரோட போயிட்டு இருக்கான். தீவிரவாதினா என்ன பண்ணிருப்பான்? இந்நேரம் விட்டு வச்சிருப்பாங்களா? தீவிரவாதி இல்ல. ஏன் இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்கிறீர்கள்? எனவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், அந்த 68 பேரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு வழக்கு 10 ஆண்டு காலம் நடந்தது. 167 பேர்த்த நீங்க கைது பண்ணீங்களா இல்லையா? குற்றவாளியா இருந்துட்டு தான் கைது பண்ணீங்களா? குற்றம் சுமத்தப்பட்ட அக்யூஸ்ட் தானே நீங்க கைது பண்ணீங்க. குற்றம் சுமத்தப்பட்டவர்கள். அப்புறமா இவங்க குற்றம் செஞ்சாங்களா இல்லையான்னு நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்க. நாங்களும் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டோம். நாசர் மதனி, கேரளாவுடைய பிடிபி கட்சியினுடைய தலைவர், அவரை கொண்டு வந்து கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ல சேர்த்தி 11 வருஷம் நீங்க ஜெயில போட்டீங்களே. 11 வருஷம் கழிஞ்சு இவருக்கும் இந்த வழக்குக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நிரபராதின்னு நீங்க விடுதலை செஞ்சீங்க. அப்போவெல்லாம் நீங்க கைது பண்ணீங்க. இப்போ பெங்களூரு குண்டு வெடிப்புல 30வது அக்யூஸ்ட் யாரு? பெங்களூரு குண்டு வெடிப்புல 30வது அக்யூஸ்ட் நாசர் மதனி எங்க இருக்காரு? ஜெயில்ல இருக்காருங்க. ஆனால் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில நம்பர் 1 அக்யூஸ்ட் எங்க இருக்கான்? வெளியில இருக்காங்க. இதுதான் மதச்சார்பற்ற நாடா? முஸ்லிம்களுக்கு ஒரு நீதி, பூணூல் போட்டு கோமணம் கட்டினவனுக்கு ஒரு நீதிபதியா? என்ன நீதி இது? அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். குணங்குடி அனீஃபா, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய நிறுவனர், பிறகு அவர் வெளியே சென்றார். அவர் வேறொரு அமைப்பிலே செயல்பட்டார். பொய்யான காரணத்தை காட்டி நீங்கள் பொய் வழக்கு போட்டீர்கள். 13 ஆண்டு காலம் அவர் சிறையிலே வாடினார். பிறகு அவரை நிரபராதி என்று நீங்கள் விடுதலை செய்தீர்கள். 1992 120 கோடி மக்கள் பார்த்துக் கொண்டிருக்க பாபர் மசூதி இடித்த அத்வானி ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை? வாஜ்பாய் ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை? 93 மும்பையிலே 2000 முஸ்லிம்களை படுகொலை செஞ்சீங்க. பால் தாக்கரே உடைய தலைமையிலே மகாராஷ்டிராவிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் லொங்கிய தூக்கி தூக்கி பார்த்து சுன்னத்து கண்ணினா பண்ணிருக்கானான்னு பார்த்து பார்த்து குத்தி குத்தி நீங்கள் கொன்றீர்களே. அந்த அயோக்கிய நாய்களை ஏனா இன்னும் நீங்கள் கைது செய்யவில்லை? அது எங்களுடைய கேள்வி. அதான் எங்களுடைய கேள்வி. நீங்கள் கைது செய்திருந்தால் இந்த நாட்டில் சட்டம் இருக்கு. இந்த நாடு ஒரு மனச்சார்பற்ற நாடு நாங்க நம்பி இருப்போம். ஆனா இப்ப என்னாச்சு? எல்லாம் கேள்வி. 3000 பேத்த கொன்ன நரேந்திர மோடி இன்னைக்கு அவன் தான் கதாநாயகன் இந்தியாவில். என்ன பண்ணுங்க? அவனை ஒரு விசாரணைக்கு அழைச்சிட்டு இவரெல்லாம் அந்த தப்பு பண்ணலன்னு வெளியே விடுற நீ அப்படிலாம் யாரு செஞ்சா? நரேந்திர மோடி அந்த குற்றத்தை செய்யவில்லை என்று சொன்னால் குஜராத்தில் எத்தனை பேர் 3000 பேர்த்த கொன்னா? கூட்டம் கூட்டமா முஸ்லிம் தெருவுக்குள்ள போய் நீங்கள் பலாத்காரம் செய்தீர்களே, கற்பழித்தீர்களே, எங்கள் குழந்தைகளை பெட்ரோல் ஊத்தி தீ வைத்த பாவிகளே, இன்ன வரைக்கும் நீங்கள் கைது செய்திருக்கிறீர்களா? சுடலை மாடன் கோயிலில அந்த வழியா நடந்து போகும்போது ஒரு ஆள் எச்சி துப்புனாராம். அவனுக்கு தடா வழக்கு போட்டீங்களே நீங்க. சீனி நைனா முகமது மதுரையில தடா சீனி நைனா முகமதுக்கு எதுக்கு தடா? சுடலை மாடன் கோயில் வழியா போகும்போது எச்சி துப்புனாராம். எச்சி துப்புனதுக்காக, எச்சி துப்பல, பொய் வழக்கு போடுறான் போலீஸ். எச்சி துப்புனதுக்காக தடா என்று சொன்னால் பாபர் மசூதி இடித்ததற்காக என்னடா நீங்க கொடுத்தீங்க? இதுவரைக்கும் இந்த நீதிமன்றங்கள் பேசுமா? அலகாபாத் நீதிமன்றத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றத்தை கண்டிக்கிறது. உச்ச நீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டேய கச்சு சொல்லுகிறார், அலகாபாத் நீதிமன்றத்தில் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நீதிமன்றத்துடைய அலகாபாத் நீதிமன்றத்துடைய நீதிபதிகளுடைய பிள்ளைகள் எல்லோரும், மகன்கள் பேரன்கள் எல்லோரும் வக்கீல்களாக இருக்கிறார்கள், வழக்கறிஞர்களாக. அந்த வக்கீல் எந்த கேஸை எடுக்கிறானோ அதற்கு ஆதரவாக அப்ப தீர்ப்பு சொல்றான். அவன் வக்கீலாகி 3 மாசம் தான் ஆச்சு, 3 கோடி ரூபாய் வச்சிருக்கானா. எப்படி இது? இது யாரு கேட்கிறா? உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி மார்க்கண்டேய கச்சு கேட்கிறார். இந்த நாட்டில் நீதி இருக்கா? நீதிபதிகள் கூட அயோக்கியத்தனம் புரியுறான். இன்னொரு நீதிபதி பார்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் ஒருத்தன் 10,000 ரூபாய் கொடுத்து 2 பேர்த்த கைது பண்ணணும், கையெழுத்து போடுன்ட்டான்.
அவன் மானாவாரியா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். யாருக்கு வாரண்ட் போட்டிருக்கான் தெரியுமா? இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாமை கைது பண்ணுவதற்கு மப்புல கையெழுத்து போட்டான். உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியை கைது செய்வதற்கு மப்புல கையெழுத்து போட்ட நீதிபதிகளை வச்சுக்கிட்டு பாபர் மசூதியை நீங்கள் விசாரணை செய்தால் எங்களுக்கு நீதி கிடைக்குமா? அதுவும் கிடைக்கல. ரேபரேலி நீதிமன்றத்தில் இன்னும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது பாபர் மசூதி. அதை விரிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. 68 பேர் குற்றம் சுமத்தப்பட்ட 68 பேர் உடனடியாக கைது செய்யப்பட்டு இந்தியாவுடைய இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும். அதான் எங்களுடைய கோரிக்கை. இப்பொழுது மேல்முறையீடு செய்திருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில். அந்த மேல்முறையீடு வழக்கை இது மாதிரி 60 வருஷம் இழுத்தடிக்காம 60 நாளில் நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்படி எல்லாம் தீர்ப்பு வந்துகிட்டு இருக்கு. அயோக்கியத்தனமான பொட்டத்தனமான ஒரு தீர்ப்பை ஒருத்தர் சொல்லியிருக்கான். நம்ம நாட்டு முதலமைச்சர் கருணாநிதி சொல்றாரு, அற்புதமான தீர்ப்பு, நான் வரவேற்கிறேன் என்ற தீர்ப்பை சொல்றார். எதை வரவேற்கிறாரா? ஐயா என்னுடைய 100 ரூபாயை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போறான். அப்படியா, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வா. திருட வந்தான். திருடனுக்கு துணையா ஒருத்தன் போனான். இந்த மதில் எட்டு குதிப்பதற்கு, செவரெட்டி குதிக்கிறதுக்கு ஒருத்தன் உதவி செஞ்சிருக்கான். அவனும் கூட போயிருக்கான். நீதிபதி கேட்கிறாரு, யாருப்பா திருடன்? ஐயா நான் தாங்க திருடுனேன். எவ்வளவுப்பா திருடுனேன்? 100 ரூபாய் திருடுனேங்க. அப்படியா, உன் கூட யார் வந்தா? உதவி செஞ்சது யாரு? இந்த திருடன், கூட வந்த திருடன். அப்படியா, பணம் யாருடையது? ஐயா என்னுடையது. இன்னொருத்தர் சொல்றாரு என்னுடையது. 3 பேர் வா. யாருப்பா பணம்? என்னது பணம்? யாருப்பா திருடுனீங்க? நான் தான் திருடுனேன். அந்த பணத்தை கொடு. வாங்கியாச்சு. 100 ரூபாயை வாங்கி கையில வச்சுட்டு நீதிபதி சொல்றாரு, கோர்ட் குமஸ்தாட்ட போய் 100 ரூபாய் சில்லறை வாங்கிட்டு வாங்குறாரு நீதிபதி. அவர் சில்லறை வாங்கிட்டு வந்த உடனே, யாருப்பா பணம்? என்னதுங்க ஐயா பணம். யாருப்பா திருட? நான் தாங்க திருட. யாருப்பா கூட போனா? நான் தாங்க போனேன். இந்த கூட போன திருடனுக்கு 35 ரூபாய் அல்லது 33 ரூபாய். திருட யாருப்பா? பலே பலே, ரொம்ப தைரியசாலி. இந்த உனக்கு 33 ரூபாய். யாருப்பா பணம்? ஐயா என்னுடையதுங்க. இந்த உனக்கு 33 ரூபாய். உடனே கலைஞர் கருணாநிதி சொல்றாரு, வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை நான் வரவேற்கிறேங்கிறார். மானம் கெட்டவர்களே, ஊரா விட்டு காசு எடுத்து பங்கு வச்சிருக்கான் நீதிபதி. இது அழகிய தீர்ப்பா? இவர்கள் தான் நாட்டை ஆளுகிறார்கள். சோனியா காந்தி, கோமாளி மன்மோகன் சிங், அதுக்கு கீழே உள்ள கோமாளிகளா வரவேற்கிறாங்களா? யார் வீட்டு காசு எடுத்துட்டு? நம்ம வீட்டு காசு எடுத்துட்டு. அண்ணா அறிவாலயத்தை கொடுப்பாங்களா? கோபாலபுரத்தை நாங்க கேப்சூல் பண்ணிட்டு நீதிமன்றத்துக்கு போனா கோபாலபுரத்தை இப்படித்தான் நீங்க பங்கு வைப்பீங்களா? சட்டிவி குழுவத்துக்குள்ள நாங்க உள்ள போறோம். 1000 கோடிகள் சேர்த்து வச்சிருக்கீங்களே, நாங்க அதை கொள்ளையடிச்சா இப்படித்தான் தீர்ப்பு நீங்க சொல்லுவீங்களா? என்னங்க விளையாட்டா இருக்கு? ஸ்பெக்ட்ரம் ஊழல் இன்னைக்கு பார்க்கிறோம். சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் தமிழனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அவமானம் இது. 1,76,000 கோடி ரூபாய் ஒண்ணு அமுக்கிட்டாங்க. என்ன சொல்லுது பத்திரிகைகள் எல்லாம்? பணத்தை எடுத்துட்டு போய் கலைஞர்கிட்ட கொடுத்தாராம். மேல கனிகளை அடுக்கி வைத்து, பழங்களை அடுக்கி வைத்து கலைஞர் கருணாநிதிட்ட போய் ராஜா கொடுக்கிறார், பணத்தை கொடுக்கிறார். கொடுத்த உடனே கலைஞர் கருணாநிதி பார்த்தாராம். ராஜாவும் பார்த்தார், கலைஞரும் பார்த்தார். அண்ணனும் நோக்கினார், அண்ணனும் நோக்கினார். ராஜா கேட்டாரு, டீலா நோ டீலான்னு கேட்டிருக்கார். கலைஞர் பார்த்தாரு, பழத்தை கனிகளை ஒதுக்கிவிட்டு பணத்தை எடுத்துக்கொண்டு சொன்னாராம், மணி எனக்கு கனி உனக்குன்றார். மணி எனக்கு கனி உனக்குன்றாராம். அவர் கனியை கூட்டிட்டு போயிட்டார். நாடு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு தூரம் ஆனதற்கு பிறகும் இந்த தேசத்திலே வெட்கம் கெட்டவர்கள் ஆட்சியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். தார்மீக பொறுப்பேற்றுக் கொண்டு என்றைக்கு இவர்கள் இந்த ஆட்சியை கலைக்க போகிறார்கள்? எதிர ஊழல் இல்லை, காமன்வெல்த் ஊழல். கார்கில் போர்ல செத்து போனானே, அவனுக்கு வீடு கட்டி கொடுத்த ஆதர்ஸ் குடியிருப்பு அடிச்சா பாருங்க, கோடி கோடிக்கணக்கான கோடி. இப்ப எல்லாம் லட்சம் எல்லாம் திருடுறவன் திருடன் கிடையாது.
கோடிகளுக்கு மேல எவன் திருடுறானோ அவன் தான் திருட. அப்படியாக்கிட்டான். திருட்டு பயணிகளுடைய கூடாரம் இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருப்ப வரை நமக்கு நீதி கிடைக்காது சகோதரர்களே. அதற்கு எதிராகத்தான் நாம் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமா, இந்திய தேசத்தை குண்டுவெடிப்புகளால் சூறையாடினார்கள் RSS பயங்கரவாதிகள். மாலேகான் குண்டுவெடிப்பை செய்தது யார்? பிரக்யா சிங் தாகூர். எங்க அந்த பிரக்யா சிங் தாகூர்? பெண் சாமியார். ஸ்ரீகாந்த் புரோஹித் ராணுவ அதிகாரி எங்கே? தயானந்த பாண்டே எங்கே? பகவான் எங்கே? எல்லாம் யாருடைய தயாரிப்பு? RSS காரனுடைய தயாரிப்பு. அபினவ் பாரத், விஸ்வ இந்து பரிசுத்து, பஜ்ரங் தளம், இந்து முன்னணி, இப்படி பல்வேறு அமைப்புகளை இந்தியாவிலே வைத்துக் கொண்டு இன்றைக்கு சிறுபான்மை மக்களை சூறையாடி கொண்டிருக்கிறார்களே. இந்த நீதி அல்ல, இது ஒரு கட்ட பஞ்சாயத்து என்று நாங்கள் சொல்லுகிறோம். இது நீதியா? இந்த மறுக்கப்பட்ட நீதியில இந்த தேசத்தில் நம்ம வாழணுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வீட்டுக்காக உங்கள் உயிர் பகரமாக கேட்கப்பட்டால் நீங்கள் உங்கள் உயிர்களை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? இப்பொழுது குறித்துக் கொள்ளுமா உளவுத்துறை? இப்பொழுது குறித்துக் கொள்ளுமா? இப்ப படம் எடுப்பீங்களா உளவுத்துறை? எங்களுடைய பாபர் மசூதிக்காக பதிலாக எங்கள் உயிர்களை கேட்டால் எங்கள் உயிர்களை அர்ப்பணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்கள் உயிர்களை அர்ப்பணிப்பதற்கு பேர் ஜிஹாத் என்று சொன்னால் அந்த ஜிஹாதை நாங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒன்று, RSS பயங்கரவாதிகளுக்கு நான் ஒரு எச்சரிக்கை செய்கின்றேன். யாரெல்லாம் பாபர் மசூதி இடித்தார்களோ அந்த கயவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. பாபர் மசூதி இருந்த இடத்துல, இடிக்கப்பட்ட இடத்துல சட்டத்தை மீறி நீங்கள் அங்கே கோயில் கட்டி அல்லாஹு அக்பர் என்ற சத்தத்திற்கு பதிலாக அங்கே நீங்கள் வேறு ஒரு சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் எவ்வளவு பெரிய கோயிலை வேணாலும் நீங்க கட்டிக்கீங்க. ஆனால் அங்க ஒரே ஒரு சத்தத்தான் கேட்கும். அங்க பஜன சத்தம் கேட்காது, பாங்கு சத்தம் கேட்கும். இன்ஷா அல்லாஹ் பாங்கு சத்தம் கேட்கும். நாங்க கேட்க வைக்க முடியலன்னு சொன்னா எங்களுடைய வாரிஸ் நாளைக்கு வருவான். எங்க பள்ளிவாசலை இடிச்சிட்டு கோயில் கட்டிருக்கிறியா? அவன் கேட்பான். தலைமுறைக்கு இந்தியா இந்த அவமானத்தை சுமங்க வேண்டிய, இந்தியா இந்த பயங்கரமான பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடும் என்பதால் நான் சொல்லுகிறேன், இந்திய தேசத்தின் 126 கோடி மக்கள் அமைதியாய் வாழுவதற்கு நான் சொல்லுகிறேன், சட்டத்தை புரட்டுங்கள், சட்டப்படி தீர்ப்பு தாருங்கள். உங்கள் சட்டம், உங்களுடைய ஆதாரம் கோயிலுக்கு சாதகமாக இருந்தால் ஒரு முஸ்லிம் கூட அந்த கோயிலுக்கு எதிராக பேசவோ அல்லது அதற்கு சேதாரத்தை ஏற்படுத்தவோ முயற்சி செய்ய மாட்டான். மாறாக அது பாபர் மசூதி இருந்த இடம்தான் என்று உங்களுக்கு ஊர்ஜிதமானால் எங்களிடத்திலே மரியாதையாய் நீங்கள் ஒப்படைப்பது இந்த நாட்டுக்கு நல்லது, 126 கோடி மக்களுக்கு நல்லது என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நேற்றல்ல நாங்கள் அனுபவிக்கிற கொடுமை. பாபர் மசூதியின் பெயரால் 63 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் நாங்கள் தீயிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் குண்டு வெடிப்புகள், போராட்டங்கள். நாங்கள் மட்டுமல்ல, காஷ்மீரத்து குஞ்சுகள், காஷ்மீர், இந்திய தேசத்திலே உள்ள காஷ்மீருடைய நிலைமை என்ன? நாள் தவறாமல் இந்திய ராணுவத்தால் முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதை எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? ஆயிஷா என்ற பெண் தனது அண்ணன் மனைவியை கூட்டிக் கொண்டு காலை 5 மணிக்கு பக்கத்துல தோட்டத்துக்கு போறாங்க. திரும்பி வரவே இல்லை. அடுத்த நாள் காலையிலே பார்த்தால் ராணுவ முகாமுக்கு பக்கத்துல கற்பழிக்கப்பட்டு பிணமாக கிடக்கிறாள் ஆசியா. இன்னொரு அங்கே இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி அவருடைய அண்ணி பிணமாக கிடக்கிறாள். நீண்டு கொண்டே இருக்கிறது இந்த தொடர்கதை. கூட்டம் கூட்டமாக முஸ்லிம் இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். என்கவுண்டர். யாருக்காவது ப்ரமோஷன் வேணும்னு சொன்னா போலீஸ்காரங்க இப்ப விரும்புறது காஷ்மீரை தான். என்ன காரணம்? அங்க போய் 2 அப்பாவி முஸ்லிம்களை என்கவுண்டர் பண்ணா அவனுக்கு ப்ரமோஷன், பணமும் கிடைக்கிறது. அப்படி ஆக்கிட்டாங்க. 1 கோடி மக்கள் வாழக்கூடிய காஷ்மீரிலே கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம்கள் குண்டுகளால்
சக்திகளால் துளைக்கப்பட்டு சல்லடையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாதுகாப்பற்ற தேசமாக காஷ்மீர் மாறிக்கொண்டிருக்கிறது. விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த மக்கள் செய்த ஒரே ஒரு பாவம், காஷ்மீர் மக்கள் செய்த ஒரே ஒரு தவறு. என்ன தவறு தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னது மட்டும்தான் அவர்கள் செய்த தவறு. இந்தியாவும் பாகிஸ்தானும் விடுதலை பெறும்